நம்பர் 1, ஈமானை மறைக்கலாம். இரண்டாவது, அந்த ஈமானை முன்னிட்டு சோதனைகள் வந்தால் முன்னோர்களின் வரலாற்றை நம்முடைய கண் முன் கொண்டு வந்து பொறுமையோடும் ஸ்திரத்தன்மையோடும் இருக்க வேண்டும். ஈமான் என்பது அது உள்ளத்தில் நுழைந்து விட்டால் இந்த உடல் உறுப்புகளை கொண்ட இந்த உடலை வேறொரு வகையில் மாற்றிவிடுகிறது. இப்படி குஃப்ருக்கு பணியாத, ஷிர்க்குக்கு பணியாத ஒரு உடலாக மாற்றிவிடுகிறது. யோசித்து பாருங்களேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே ஈமானை எடுத்துரைத்த போது, அல்லாஹு தஆலா ஒருவன் என்கிற அந்த ஏகத்துவத்தை எடுத்துரைத்த போது ஒரு சிலர் ஈமான் கொண்டார்கள். அந்த ஈமான் கொண்ட நபர்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு துன்புறுத்தப்பட்டார்கள். யாரும் ஈமானை விட்டு வெளியானதாக வரலாறு கிடையாது. யாரும் ஈமானை விட்டு முர்த்தத்தானதாக வரலாறு கிடையாது. எல்லோரும் ஈமானை தாங்கி கொண்டார்கள். அப்ப என்ன புரியுது நமக்கு?